அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 6 अध्याय का 8वां वचन पढ़ेंगे. மீகா 6வது அதிகாரம். மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதை அல்லவோ அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உனத்தில் கேட்கிறார். हे मनुष्य, वह तुझे बता चुका है कि अच्छा क्या है, और यहोवा तुझसे इसे छोड़ और क्या चाहता है कि तू न्याय के काम करे और कृपा से प्रीति रखे और अपने परमेश्वर के साथ नम्रता से चले. பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? मनुष्य के पास प्रभु क्या चाहता है? அவருக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். और उसके समूह में नम्रता से चलना ही वो चाहता है. தாழ்மை தேவனுக்கு முன்பாக और नम्रता प्रभु के समूह में होनी चाहिए. அப்பதான் நம்ம மற்றவர்களுக்கு முன்னாலே தாழ்மையா நடக்க முடியும். और तब ही हम दूसरों के सामने भी नम्रता से रह सकते हैं. தாழ்மைக்கு முன்பாக अनेक ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். नम्रता के आगे प्रभु ने बहुत सारी बातों को रखा है. பெருமையினால अनेक இந்த உலகத்துல அழிந்திருக்கிறார்கள், நிறைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். घमंड के कारण बहुत लोगों ने दुनिया में नाश हुए हैं और अपने आशीषों को भी बहुतों ने खो दिया है. ரொம்ப அவசியம். नम्रता बहुत ही अवश्य है. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது நான் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பேன். मेरे लोग जब इकट्ठा होकर प्रार्थना करते हैं तो मैं उनकी प्रार्थना को सुनता हूँ. தாழ்மையாக தாழ்ந்து ஜெபிப்பேன். नम्रता से प्रार्थना जब करते हैं. हम எல்லாரும் தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். हम सब प्रभु के समूह में आए हैं கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. और प्रभु के समूह में हमें नम्रता से रहना है. और प्रभु आपको बढ़ाएगा. வார்த்தைக்காக ஜெபம் பண்ணலாம். वचन के लिए प्रार्थना करेंगे. சர்வவல்லமையுள்ள நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். सर्वशक्तिमान नित्य पिता धन्यवाद. வேதத்துள்ள அதிசயங்களை காண கர்த்தர் உதவி செய்யும். आपके वचन की गहराई को समझने के लिए मदद कीजिए. கர்த்தர் எவைகளை விரும்புகிறதோ அதே நாங்கள் செய்ய உதவி செய்யும். और प्रभु जो चाहता है उसी कार्य को हम करने के लिए मदद करें. எல்லா துதி கனம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்துக்கு தருகிறோம். सारा स्तुति महिमा प्रभु यीशु के नाम से मांगते हैं. ஆமென். आमीन. தாழ்மை அப்படிங்கிறது என்னது? नम्रता का मतलब क्या है? அப்படியே கீழே தரையில உட்கார்றது அல்ல. और वैसे ही जमीन पर बैठना नहीं. எல்லா காரியங்களிலுமே தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறது. और सारे बातों में प्रभु के समूह में नम्रता से रहना. இதுக்கு நல்ல உதாரணம் ஆண்டவர் தான். और इसका अच्छा उदाहरण प्रभु खुद है. இயேசுவானவர் வானத்திலே சிங்காசனம் உட்கார்ந்திருந்தார். और यीशु मसीह आकाश पर बैठा हुआ है. தான் சிருஷ்டித்த மனிதன் பின்வாங்கின உடனே लेकिन जब उसका बनाया हुआ मनुष्य पीछे हट गया, அவர் அப்படியே தன்னை தாழ்த்தினார். वो अपने आप को नम्र करता है. பெருமை இந்த உலகத்துல முதல் வந்த ஒரு பாவம். और घमंड जो है इस दुनिया में आने वाली पहली पाप है. இது எப்ப வந்தது? ये कब आया? பல கோடியான வருஷத்துக்கு முந்தி. और बहुत करोड़ों वर्ष के पहले முதல் வந்த பாவம் பெருமை. और पहला जो पाप है वो घमंड है. ஆனா ஆதாம் ஏவாள் காலத்துல கீழ்ப்படியாத ஒரு பாவம். लेकिन आदम और हवा के समय पर जो आज्ञा नहीं मानने वाली बात है. முதல் பாவம் என்னது? और पहला पाप क्या है? பெருமை. वो घमंड है. பெருமை தேவனுக்கு முன்பாக जनங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும். और घमंड जो है मनुष्य को आने वाले आशीष से रुका देता है. பைபிள்ல நம்ம யூதா புத்தகத்துல பார்ப்போம். बाइबल के अंदर यहूदा के पुस्तक के अंदर வெளிப்படுத்தல் முதல் அதிகாரம் प्रकाशित वाक्य के पहले 6வது வசனம். उसके अंदर 6 वचन. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி अंधकारத்தில் அழைத்து फिर जिन स्वर्गदूत ने अपने पद को स्थिर न रखा वरन अपने नीच निवास को छोड़ दिया. எழுதியிருக்கிறது தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதவர்கள். और उस पर लिखा है कि उन्होंने अपनी महिमा को संभाले नहीं रखा. வேதாகமத்தை நம்ம நல்லா வாசிக்கும்போது कलाम को ठीक से पढ़ने के समय पर பெருமை முதலாவது இந்த உலகத்துல வந்த பாவம். और घमंड इस दुनिया में आने वाली पहली पाप है. ஏசாயா தீர்க்கதரிசியின்
पुस्तकम यशायाह भविष्यवक्ता की किताब के अंदर 14வது அதிகாரம் 14वां अध्याय के अंदर 14வது வசனம் சொல்கிறது 14वां वचन पर लिखा है, ஆரம்பத்துல தேவனுடைய சமூகத்துல நின்றிருந்தவன் தான் லூசிபர். और प्रभु के समूह में आरंभ में खड़े रहने वाला एक व्यक्ति है, वो लूसीफर है। இந்த உலகம் முழுவதுமே தேவதூதர்களால் நிரப்பப்பட்டிருந்தது. और ये पूरा दुनिया स्वर्गदूतों से भरपूर था। தேவன் முதலாவது எப்படி இருந்தார்? पहले प्रभु किस प्रकार था? வார்த்தையாக இருந்தார். वो एक वचन था அவர்தான் தேவன். और वही खुदा है। யோவான் 1:1 சொல்லியிருக்கிறது. यही यूहन्ना पहले अध्याय का पहला वचन है। ஆதியிலே வார்த்தை இருந்தது. आदि में वचन था। யோவான் அதை விவரமாக சொல்லும்போது और यूहन्ना उसे ठीक से बताने के समय அந்த पर வார்த்தை ஒளி, और वो वचन उजियाला बन गया। தேவன் வார்த்தையாக இருந்தார். और प्रभु वचन था, வார்த்தையாக உலகம் முழுவதுமே அவர் சிருஷ்டிக்கிறார். और वचन को पूरे दुनिया में उसने रचना की। நம்ம பார்க்கும்போது சூரியனை படைத்தார், हम जब देखते हैं उसने सूरज को बनाया தண்ணீரை படைத்தார், और जल को बनाया, காற்று, हवा को। இதெல்லாம் எப்போ படைத்தார், எப்படி படைத்தார்? और ये सब चीजों को प्रभु ने कब सृष्टि की, किस समय पर इसको रचा, பைபிள்ல அதை விவரமா சொல்லவே இல்லை. इसके बारे में बाइबल में ठीक से नहीं लिखा गया है। முதல் வசனம் சொல்லுகிறது, लेकिन पहला वचन कहता है, ஆதியிலே आदि में ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். परमेश्वर ने आकाश और पृथ्वी की रचना की। எப்போ படைத்தார்? ஆதினா எப்போ? और ये कब? आदि का मतलब क्या है? எத்தனையோ கோடி கோடியான வருஷத்துக்கு முந்தி कितनी करोड़ों करोड़ों वर्षों के पहले தேவன் வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்தார். परमेश्वर ने वचन से इस पृथ्वी की रचना அந்த की। தேவ தூதர்கள் இருந்தார்கள். और उस पे केवल स्वर्गदूत थे, யார் தேவதூதர்கள் தான் இருந்தாங்க? केवल स्वर्गदूत ही थे। மனிதர்கள் இல்லாத ஒரு காலம். वो एक समय था जब मनुष्य बनाया नहीं गया था। அது முதல் வசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. और पहले वचन में उसको बताया गया है। யூதா சொல்லுகிறார், ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதவர். और यहूदा कहता है कि आदि के उस महिमा को नहीं संभाले हुए, அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை காத்துக்கொள்ளவில்லை. और उन्होंने अपने दिए हुए उस महिमा को नहीं संभाला। அப்படி என்ன பாவம் செய்தாங்க? ऐसा कैसे पाप किया है? முதல் பாவம் पहला पाप, லூசிபர் அவங்களை வழிநடத்தின ஆராதனையில முக்கியமாக இருந்த ஒரு நபர். लूसीफर उनकी आराधना में मुख्य में रहने वाला व्यक्ति है। அவனா ஒரு தேவதூதன். और वो एक स्वर्गदूत है। அவன் எல்லாவற்றை காட்டிலும் விசேஷமாக உருவாக்கப்பட்டவன். और वो सारी चीजों से विशेष करके बनाया गया। எசேக்கியேல் சொல்லியிருக்கிறது, அவன் விலையுயர்ந்த கற்களால் அவனை கர்த்தர் உருவாக்கினார். एजेकिएल में लिखा है वो बहुत ही कीमती पत्थरों से उसे बनाया है। அவனுடைய தோற்றம் பிடிச்சமாய் இருந்தது. और उसका जो रूप है वो बहुत ही चमकीले वाला था। அவன் முழு உலகத்திலேயுமே தேவனை ஆராதிப்பதற்காக நடத்த ஒரு பெரிய கொயர் மாஸ்டர் மாதிரி இருக்கான். और एक बहुत ही मुख्य कोयल मास्टर के समान आराधना चलाने वाला बनता था। திடீர்னு தன்னுடைய இருதயத்துல ஒன்று நினைக்கிறான், लेकिन अचानक उसने अपने हृदय में सोचा, நான் வானத்துக்கு ஏறுவேன். मैं आकाश पर चढ़ूंगा। அப்படி என்றால் என்னது? और इसका मतलब कैसे? வானம், ஆண்டு சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம். और प्रभु कहता है आकाश मेरा सिंहासन है। அவன் தேவனுடைய சிங்காசனத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்தை பிடிக்கும். और प्रभु के सिंहासन में बैठने वाले स्थान को वो बड़ा बताता है। தேவன் அப்பொழுதுதான் அவனை கண்டு சொல்லுகிறார், और प्रभु पहले ही उसे कहता है, நீ உன்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட மேட்டிமை நிறைந்தது என்ன? और तू अपने महिमा में ऐसे घमंड की बात को क्यों विचार की? தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறார். परमेश्वर के समूह में अपने आप को बड़ाई किया। ஆகவேதான் தேவன் அவனை கீழே தள்ளுகிறார். और इसी कारण प्रभु ने उसे नीचे ढकेल दिया। கீழே உலகத்துல யார் இருக்கா? और नीचे पृथ्वी पर कौन है? எல்லாம் தேவதூதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. और सारे स्वर्गदूतों से भरपूर है। ஆதாம் ஏவாள் உருவாகுவதற்கு பல கோடி வருடங்களுக்கு முன்பதாக आकाश पृथ्वी रचे जाने के पहले करोड़ों वर्ष के पहले की बात है। யோபு சொல்லும்போது 38வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், आयुब 38वें अध्याय में कहता है, தேவன் இந்த பூமி அஸ்வாரப்படுத்தும் பொழுது தேவபுத்திரர் கம்பீரித்தார்கள். और जब पृथ्वी को प्रभु ने नींव डाला था तब प्रभु के पुत्र जो है वहाँ पर उसको आनंदित थे। தேவதூதர்களால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். और क्योंकि वो स्वर्गदूत से भरा हुआ था, அந்த தேவதூதர்களுக்கு மத்தியில் இருந்தெல்லாம் லூசிபர் என்ன செய்கிறார்? और वो स्वर्गदूत के समूह में लूसीफर ने क्या किया? எல்லாரும் தன்னை வணங்கும்படியாக சொல்லுகிறார். सारे लोग उसे नमन करने के लिए इच्छा की। ஆகவேதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை அவர் இழந்து விட்டார். और इसीलिए उसे दिया गया उस स्थान को उसने खो दिया।
2 பேதுரு 2வது அதிகாரத்துல दूसरा पत्रस का दूसरा अध्याय 4வது வசனம் சொல்லுகிறது, उसमें 4वें वचन पर लिखा है, பாவம் செய்த தூதர்களை और जो पाप किए उन स्वर्गदूतों को தேவன் தப்ப விடாமல் प्रभु ने बचने न दिया, அந்தகார சங்கிலினாலே கட்டி अंधकार की जंजीर से बांधकर நரகத்திலே தள்ளி और उन्हें नरक में ढकेलकर நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். और वो न्याय के समय के लिए रखने के लिए अधिकार दिया, இவர்களுக்கு நியாய தீர்ப்பு என்னதான் கிடைக்கும்? और इनको न्याय कब किया जाएगा? தண்டனை தான் கிடைக்கும். इनको दंड ही दिया जाएगा, இவர்களுக்கு ஒரு பலி செலுத்தப்படவில்லை. और इनके लिए कोई बलिदान चढ़ाया नहीं गया, இவர்களுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படவில்லை. और इनके लिए कोई अनुग्रह नहीं दिया गया। பெருமை அவ்வளவு ஒரு கொடிதான ஒரு பாவம். घमंड एक बहुत ही बुरी चीज है। அந்த லூசிபர் இந்த பெருமையை முதலாவது உலகத்துக்கு கொண்டு வருகிறார். घमंड इस लूसीफर ने पहले पृथ्वी पर ले आया। அது அவனை மட்டும் பாதிக்கல, அவனை சேர்ந்த தூதர்களையும் அது பாதிக்கிறது. ये केवल उसको हानि नहीं की, बल्कि उसके चारों ओर रहने वालों को भी हानि किया। ஆகவே இந்த தேவதூதர்கள் எல்லாம் அப்படியே ஆண்டவர் என்ன செய்தாராம்? और इसलिए इन स्वर्गदूतों को प्रभु ने क्या किया? அப்படியே அந்தகார சங்கிலினா இருட்டு சங்கிலியை வச்சு கட்டினார். और वैसे अंधकार के जंजीर मतलब एक अंधकार का जंजीर से बांध दिया, அப்படியே கீழே நரகத்துல ஒரு இடத்துல கட்டி और வைத்திருக்கிறார். वैसे ही उन्हें ढकेल कर अंधकार में बांध के रखा है, இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். और इनको सीधा दंड ही दिया जाएगा। அங்கிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடையாது. वहां से उनका कोई छुटकारा नहीं। யூதா சொல்லும்போது ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாதவன். यूदा कहने के समय पर कहता है कि आदि के उस महिमा को वो संभाले नहीं। இதில் எழுதியிருக்கிறது பாவம் செய்த தேவதூதர்கள். इस पर लिखा है कि पाप करने वाले स्वर्गदूत। என்ன பாவம் செய்தாங்க? ऐसा क्या पाप किया? தேவனை ஆராதிக்காம லூசிபரை தொழுது கொண்டார். और प्रभु की आराधना नहीं की, वो लूसीफर की आराधना करने लगे, ஆகவேதான் தேவன் இந்த உலகத்தை அழித்து போட்டார். और इसीलिए प्रभु ने इस दुनिया को नाश कर दिया था, சீராக இருந்த உலகம் அழிக்கப்பட்டது. और जो सही बनाया हुआ पृथ्वी नाश किया गया, இப்போ அது அப்படியே பூமிக்குள்ள தண்ணிக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. और अब वो पानी के अंदर डुबो कर रखा दिया गया है। சூரியன் ஆண்டு எப்பவும் படைத்தார். सूरज को प्रभु ने कब बनाया? எத்தனையோ கோடி வருடங்களுக்கு முன்பாக படைத்திருக்கிறார். कितनी करोड़ों वर्षों के पहले उसकी रचना की गई, ஆனா தேவதூதருடைய பாவத்தின் நிமித்தமாக लेकिन स्वर्गदूतों के पाप के कारण அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் நிறுத்தி வைத்தார். और प्रभु ने उस सूरज की रोशनी को निकाल दिया, சந்திரனுடைய நட்சத்திர எல்லா ஒளியுமே கர்த்தர் அதிலிருந்து எடுத்து விட்டார். चंद्रमा तारों के जो रोशनी है प्रभु ने उसे छीन लिया था, ஆனா எல்லாமே தன் வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கு. लेकिन सारा सृष्टि अपना काम तो कर ही रहा है। சூரியன் அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருக்கு, ஆனா வெளிச்சம் இல்ல. सूरज अपने समय पर घूमता आ रहा है, लेकिन उस पर रोशनी नहीं है। நட்சத்திரம் சுத்துகிறது, வெளிச்சம் இல்ல. अब तारे घूमते हैं, लेकिन उस पर चमक नहीं है। தீர்க்கதரிசியில் அப்படி எழுதியிருக்கிறது. यिर्मयाह भविष्यद्वक्ता की किताब में ऐसा लिखा அப்படி है, அழிக்கப்பட்ட ஒரு பூமி. और ऐसा नाश किए जाने वाला पृथ्वी। அந்த லூசிபருக்கு ஒரு மதிப்பு இருக்கா? क्या लूसीफर के लिए कोई क्षमा है? இல்ல. नहीं है, காரணம் அவன் யாரு? क्योंकि वो कौन है? தெய்வத்தை ஆராதித்தவன் தான். और प्रभु की आराधना करने वाला ही था। அவனை பற்றி ஏசாயா சொல்லுகிறார், அவன் கேருப், அவன் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டவன். और वो सुरक्षा के लिए बनाया गया केरुब है। தெய்வத்தை தொழுது கொள்ளாமல் தன்னையே தொழுது கொள்ள ஆரம்பித்தான். और वो प्रभु को नमन नहीं किया, वो अपने आप को धन्यवाद करने लगा। நிறைய அந்த ஸ்தானத்துல இருக்கிறவர்களை தான் பிசாசு பிடிக்கிறான். और ऐसे स्थान पे रहने वाले को शैतान जकड़ लेता है। ஆராதனை செய்கிற ஜனங்களுக்குள்ள பிசாசு இறங்குகிறான். आराधना करने वालों के ऊपर शैतान जो है वो उनके ऊपर काबू में करता है, பயபக்தியோடு செய்ய வேண்டியதை எப்படியெல்லாமோ செய்கிறான். और वो भय भक्ति के साथ करने वाले चीजों को वो अपने मर्जी से करते हैं। ஆடுறது பாடுறது எல்லாமோ கூத்தடிக்கிறது. और नाचना गाना और अपने मन मर्जी से जो भी कार्य करना। தேவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதை என்னது? प्रभु ஆராதனை. को हम जो देने वाला जो कार्य है वो आराधना है, அதை பயபக்தியோடு நான் செய்ய வேண்டும். और उससे भय के साथ करना நன்றி चाहिए, சொல்ல வேண்டும். उसे धन्यवाद நாம் करना அனுபவிக்கிற चाहिए। ஒவ்வொரு பொருட்களுக்கும் நான் நன்றி சொல்லணும். और जो भी हम अनुभव करते हैं उस पे प्रभु को धन्यवाद करना। அதிகாலையில் எழுந்தவுடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். सुबह उठते ही प्रभु को धन्यवाद करना நாம் है, மரித்து எழுந்தது போல எழுந்திருக்கிறோம். और जैसे हम मरकर जी उठते हैं उस प्रकार हर दिन उठते हैं। ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். इसी कारण हमको प्रभु को धन्यवाद कहना है। துதிய ஸ்தோத்திரத்தை தேவதூதர்கள் செய்யாததுனால और ये स्तुति महिमा को स्वर्गदूत ने नहीं किया, அவர்கள் इसलिए அப்படியே கட்டி அந்த காலத்தில் அடைத்து और வைத்திருக்கிறார். उनको बांध कर वो अंधकार में रख दिया। அவனை கட்டி
வைக்கப்பட்டிருக்கிறார். वो बांध कर रख दिए गए। அவங்களை என்ன செய்வார் இனிமே? उनको भी क्या करेगा? நியாய தீர்ப்பு நாள்ல நிரந்தரமாக நரகத்திலே தள்ளுவார். न्याय करने के समय पर उसको हमेशा हमेशा के लिए ஆகவே रखेगा। இந்த பாவத்துல நீங்க விழக்கூடாது அப்படி இருந்தா மீகா தீர்க்கதரிசி எழுதுகிறார். और इस पाप में तुम्हें नहीं गिरना है, इसीलिए मीका लिखता है। மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். और नम्रता से चलना है। தாழ்மை என்னது? नम्रता क्या है? நிறைய பேர் வந்து செருப்பு சர்ச்சுக்குள்ள போகும்போது செருப்பு போடுவாங்களா? बहुत सारे लोग कलीसिया के अंदर जाने के समय पर क्या चप्पल डालते हैं? செப்பல் போட மாட்டாங்க. चप्पल नहीं पहनते। தெய்வத்தினுடைய சன்னத்துல நான் தாழ்மையாக மரியாதையாக பரிசுத்தமாக நடந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம். और प्रभु के समूह में नम्रता से धीरज से आने का एक चिन्ह है। செருப்பு போடக்கூடாது. और चप्पल नहीं पहनना। தெய்வ சமூகத்துல प्रभु के समूह में சண்டை போடலாமா? சர்ச்சுக்குள்ள क्या चर्च के अंदर झगड़ा कर सकते हैं? செருப்பு போட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. चप्पल तो नहीं पहनते लेकिन झगड़ा जरूर करते हैं। எப்படி செய்ய முடியும்? ये कैसे किया जा सकता है? எல்லாம் பெருமையினால நடக்கிறது. ये सब घमंड के कारण होता है। நான் சொன்னதுதான் நடக்கும். मैं जो कहता हूँ वो होना चाहिए। எப்படி சொன்னாங்க? मेरे से प्रभु ने ऐसे बातें की। தேவனுடைய அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுக்காம प्रभु के समूह की बात के लिए अपने आप को आदर नहीं करते। சுயமாகவே சில காரியங்களை தெய்வ சமூகத்தில் செய்கிறதுனால தான் பிரச்சனை வருகிறது. अपने खुद के मर्जी से प्रभु के समूह में जब कार्य करते हैं तो ऐसे होता है। மீகா சொல்லுகிறார், मीका कहता है 6வது அதிகாரம் 7வது வசனத்துல 6 अध्याय का 7वां अध्याय। ஆயிரக்கணக்கான ஆட்டுக்குட்டிகளும் எண்ணெயும் என்னிடத்தில் இருக்கிறது. और मेरे पास हजारों और बेड़े हैं। ஆகவே உன்னிடத்துல நான் அதை பிரியப்படல. और इसीलिए मैं तेरे पास से कुछ लालच नहीं करता। அதை நான் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படல. और उसको लेकर खाने का भी इच्छा नहीं करता। நீ தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். तो नम्रता से चल। தேவனுடைய சமூகத்துல தாழ்மையாக நடக்க வேண்டும். प्रभु के समूह में नम्रता से चल। நிறைய ஆளு சொல்கிறார் கீழே, और बहुत आगे बताता है நீதியாக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். और धार्मिकता से नम्रता से चला। நீ வியாபார செய்தியா கள்ளத்தனமான தராசு வைக்க கூடாது. और तू अगर धंधा करता है तो झूठे तराजू न पकड़ना। நீ நீதி உள்ளவனாக வாழ வேண்டும். और तू धार्मिकता से रहना। எந்த வேலை செய்தாலுமே நீதியாக இருக்க வேண்டும். कोई भी काम क्यों ना करे तू धार्मिकता से किया कर। பெருமை பாராட்டக்கூடாது. घमंड ना करना। தேவ சமூகத்திலே நான் தாழ்மையாக நடக்கும்போது ஆசீர்வாதம். प्रभु के समूह में नम्रता से रहने के समय पर आशीष है। ஆண்டவர் கூட இந்த உலகத்துல தாழ்மையாக வருகிறார். और प्रभु खुद इस दुनिया में नम्रता से आता ஆனா है। அழிக்கப்பட்ட இந்த உலகம் लेकिन नाश किए जाने वाला वो दुनिया பெருமையினால் அந்த உலகம் அழிக்கப்பட்டது. और घमंड के कारण वो दुनिया नाश किया गया है। எத்தனை வருஷம் அப்படி கிடந்திருக்கு? और कितने साल ऐसे बीत गए? ஐயோ கோடி வருஷம் அப்படியே இந்த பூமி சைலன்ஸா அமைதியா இருந்தது. कितने साल ये दुनिया वैसे ही शांत बैठा रहा। தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். प्रभु की जो प्रभु की आत्मा इस जल के ऊपर मंडरा रहा था। சாத்தான் ஆழத்தில் இருக்கிறான். और शैतान अंधकार में है। லூசிபருடைய ஆவி ஆழத்தில் இருளாக இருக்கிறது. और लूसीफर की आत्मा अंधकार में अंधकार गहराई में पड़ा है। இந்த உலகத்தை தேவன் புதுப்பிக்கிறார். लेकिन इस दुनिया को प्रभु नए में बदलता है। முதலாவது அவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். पहले वो कहता है कि उजियाला आ जाए। வெளிச்சம் எப்படி வந்துச்சு? उजियाला कैसे आ गया? சூரியன்ல வெளிச்சம் வரல. सूरज से उजियाला नहीं आया। நட்சத்திர வெளிச்சம் வரல. तारों से उजियाला नहीं आया। தேவன் வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். और प्रभु ने उस उजियाले को बनाया। அதுக்கு பிறகுதான் இருளை விலக்குகிறார். और उसके बाद वो अंधकार को दूर करता है। பூமியை அதை சரியான இடத்துல தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். और पृथ्वी को जल से बाहर ले आता है। அதுக்கு பிறகு 4வது நாள் சூரியனுக்கு வெளிச்சத்தை திரும்ப கொடுக்கிறார். और उसके बाद चौथे दिन उस सूरज को रोशनी फिर से देता है। நட்சத்திரங்களுக்கு வெளிச்சத்தை திரும்ப கொடுக்கிறார். तारों को फिर से रोशनी देता है। திரும்ப தேவன் இந்த உலகத்துல என்னெல்லாம் செய்கிறார்? फिर से प्रभु ने इस पृथ्वी पर क्या क्या किया? மரித்து போயிருக்கிற நிறைய ஜீவன்களை உயிர்ப்பிக்கிறார். और जो भी जो उसके पृथ्वी के अंदर रहने वाले जीव जंतुओं को जीवन दी। அப்படிதான் சொல்லியிருக்கிறதா இல்ல? वहाँ पर वैसे लिखा है। திரளாக ஜெனிப்பிக்க கடவுது. और वो अपने आप को उत्पन्न करे। இருக்கிறவர்கள் எழுந்திருக்க வேண்டும். और जो है वो फिर से आ जाए। எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்பாக படைத்ததை அழித்து வைத்திருக்கிறார் தேவன், அதை புதுப்பிக்கிறார். कितने करोड़ों वर्ष के पहले प्रभु ने नाश करके रखा है, उसे फिर से बाहर ले आता है। அதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. और ये सब बाहर ले आया गया। உலகத்துல முதல் மனிதனை தன்னை போலவே படைக்கிறார். और उसके बाद ही प्रभु मनुष्य को अपने स्वरूप में बनाता है। தேவன் சாயலாக
சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் और प्रभु के स्वरूप में बनाया जाने वाला मनुष्य அவருடைய பிள்ளை और उसका बच्चे, ஆனா தூதர்கள் அப்படி அல்ல लेकिन स्वर्गदूत ऐसे नहीं है தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவங்க और स्वर्गदूत रचे गए அவங்க हैं பாவம் செய்தா அவங்களுக்கு தண்டனை நேர நியாயத்திற்கு और वो पाप करेंगे तो उनको दंड सीधे सीधे मिल जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்ததை लेकिन जब प्रभु के बच्चे गलत करते हैं அவரே அதை மன்னிப்பதற்காக மனிதனாக இறங்கி और वो खुद उन्हें क्षमा करने के लिए मनुष्य के रूप में आया அதுதான் புதிய ஏற்பாடு உள்ள பெரிய மகிமையான ரகசியம் और यही नए नियम का एक बहुत ही बड़ा रहस्य है। தேவன் அந்த ஸ்தானத்தை யாருக்குமே கொடுக்கல प्रभु उस बात को किसी को नहीं दिया। எந்த ஸ்தானத்தை कौन से स्थान को? மனிதனை மன்னிப்பதற்கு मनुष्य को क्षमा करने वाला, பழைய இடத்துக்கு கொண்டு வருவதற்கு उससे पुराने जगह पर फिर से ले आने वाली बात யார் கையிலும் கொடுக்கல प्रभु ने किसी के हाथ में नहीं दिया, ஊழியக்காரன் கையில கொடுக்கல किसी सेवक के हाथ में नहीं दिया, தேவதூதர்களுக்கு கொடுக்கல किसी स्वर्गदूत को नहीं दिया, எந்த தீர்க்கதரிசியோ மிஷனரிக்கோ கொடுக்கல कोई भविष्यवक्ता को या मिशनरी को नहीं दिया தேவனே அதை செய்கிறார் और वो प्रभु खुद उसे करता है அவர் பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிறவர் और वो स्वर्ग में और पृथ्वी पे एक ही समय पर खड़ा रहता है। நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க बहुत सारे लोग उसे स्वीकार नहीं மேல करते ஒரு ஆண்டவர் கீழ ஒரு ஆண்டவர்னு और சொல்லுவாங்க बहुत लोग कहते हैं ऊपर एक खुदा है नीचे खुदा है அது விக்கிரக ஆராதனைக்கு और சமானம் वो मूर्ति पूजा के योग्य है। ஒன்றுக்கு மேற்பட்டது விக்கிரக ஆராதனை एक से बढ़कर है तो वो मूर्ति पूजा அவன் है। சொல்கிறார் என் பிள்ளைகளை விக்கிரகத்துக்கு விலகி ஓடுங்க और पौलुस कहता है हे मेरे बालकों तुम मूर्ति पूजा से बचे रहो லூசிபர் தான் அந்த போதனையை ஏதேன்ல கொண்டு வருகிறார் और लूसीफर उस समाचार को ये बगीचा में ले आता நான் है சொன்னதை செஞ்சனா நீ இங்க ரவளா மாறிடுவ और मैं जो बोलता हूँ यदि तू सुने तो तू भी खुदा बन जाएगा। தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவரை போலவே படைத்தார் परमेश्वर ने मनुष्य को अपने ही रूप में बनाया, ஆனா இவனுக்குள்ள கர்த்தர் என்ன சொல்கிறார் लेकिन इसके अंदर प्रभु क्या कहता है? கோபப்படாத तू घमंड ना कर, தன்னை தாழ்த்த வேண்டும் अपने आप को नम्र कर எப்படி இதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் और कैसे इसे वो पा सकता है? ரொம்ப உலகத்துல தாழ்மையா நடந்தது யாரு और कौन नम्रता से इस दुनिया में चला? ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் प्रभु खुद इस गवाही देता है மோசே என் பேசில் எந்த உண்மை உள்ளவன் और मूसा मेरे घर पर हर जगह पर सच्चाई से रहा, அவன் சாந்த குணமுள்ளவன் बहुत शांत मन वाला है அந்த மனிதன் தெய்வ சமூகத்துல போய் பேசினாங்க और वो मनुष्य प्रभु के समूह में जाकर प्रार्थना की। உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பாக்கியத்தை மோசே அனுபவித்தார் दुनिया में किसी को नहीं मिला ऐसी बात को मूसा ने पाया। பாகம் கடைசி வசனத்துல அப்படித்தான் எழுதியிருக்கிறது वो व्यवस्था विवरण में ये बात ऐसी लिखी है முகமுகமாய் தெய்வத்தை அறிந்தவன் மோசே போல அதுக்கு பிறகு ஒரு தீர்க்கதரிசி எழும்பவே இல்லை मूसा चेहरे चेहरे से प्रभु से मुलाकात किया, उसके समान कोई और भविष्यवक्ता नहीं उठा எழுப்பினது இல்லை और उठा ही नहीं है அப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு மனிதன் और மோசே. वैसे नम्र मन का मूसा है। இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட மனதை நம்மிடத்தில் இருக்கிறார் आज प्रभु ऐसे मन को हमसे चाहता है பெருமையை விட்டு நான் விலகினால் ஆசீர்வாதம் और घमंड से हम जाएंगे तो हमारे लिए आशीष है எங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி தாழ்மைதான் வேணும் और कहीं पर कोई क्यों ना जाए हमें नम्रता ही चाहिए வேலை செய்யற இடத்துல உங்களுடைய நடையெல்லாம் பாப்பாங்க சிலர் और कुछ जगह पर चाल चलन को देखते हैं உங்களுடைய பெருமையா நீங்க நடந்தீங்கன்னா நிச்சயமா சமயம் வரும்போது வெளியே தள்ளிடுவாங்க तो घमंड से चलोगे तो समय आने पर वो निकल जाएंगे। ஆகவே தேவ சமூகத்துல மட்டுமல்ல உலகத்திலேயும் நான் தாழ்மையாக இருக்கிறேன். और इसलिए प्रभु के समूह में नहीं बल्कि दुनिया में भी हमें नम्रता से रहना है எதுலெல்லாம் நான் பெருமைப்படக்கூடாது और किस किस बात में मुझे घमंड नहीं करनी चाहिए। எரேமியா 9வது அதிகாரம் यिर्मयाह का 9वां अध्याय 23வது वचनத்துல 23वें वचन के अंदर தீர்க்கதரிசியானவர் பேசுகிறார் और भविष्यवक्ता बात करता है। வாசிக்கலாம் 9ல 23வது வசனம் यिर्मयाह का 9वां अध्याय उसका 23वां वचन। ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்। மூன்று காரியத்தை கர்த்தர் சொல்கிறார் 3 बात को प्रभु यहाँ पर कहता है। ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் बुद्धिमान अपनी बुद्धि पर घमंड ना करे பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது और न वीर अपने वीरता पर घमंड करे ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது और धनवान अपने धन पर घमंड ना करे। ஒரு மனிதன் ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு இந்த 3 வழி இருக்குன்னு சொல்றாரு अब एक मनुष्य नाश हो जाने के लिए ये 3 कार्य है, ஆகவே நீ பெருமைப்படக்கூடாது इसीलिए घमंड ना कर। அப்படியே சொல்ற ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும் हमें कहना है कि है प्रभु मुझे नम्र मन दे கரங்களை உயர்த்தி சொல்ற ஏசப்பா
உமக்குள்ள இருந்த தாழ்மை எனக்கு தாருங்க. अपने हाथों को उठाकर कहिए, प्रभु मुझे नम्र मन चाहिए। நீர் பரலோகத்தில் இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்த்தீர். और तू स्वर्ग में बैठकर भी नम्रता से हमारी ओर देखा। எல்லா விதத்திலும் கிறிஸ்து தாழ்மையாக இருந்தார். और सारे बातों में मसीहा नम्रता से रहा। அதிகாரம் இருந்தது, उसके पास पूरा अधिकार था, வல்லமை இருந்தது, सामर्थ्य भी था உருவாக்கக்கூடிய பவர். और सृष्टि करने वाला अधिकार। ஆனால் தாழ்மையாக என்னை, அதாவது என்ன பரிசுத்தத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் அப்படி வளர்க்கிறார். लेकिन नम्रता से प्रभु मुझे पवित्र करने के लिए ले गया। ஒரு ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. कोई बुद्धिमान अपने बुद्धि से घमंड न करे। சாலமன் ராஜா பாத்தீங்கன்னா சபையை கட்டுகிறார். सुलेमान राजा जब भवन को बनाता है தன்னுடைய வாயினால பெருமை மாதிரி பேசுற மாதிரி தெரியல, और अपने जबान से घमंड की बात तो कहा, ऐसा तो नहीं दिख அவருடைய रहा, செயல் எல்லாமே பெருமையாக இருக்கு. लेकिन उसकी चाल चलन काम कर्म सब कुछ जो है वो घमंड की बातों के संबंधित। எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையே சாலமன் செய்கிறார். और जो जो नहीं करना चाहिए वो सारा कार्य सुलेमान ने किया பரிசுத்த ஆலயத்தை கட்டுகிறார். और पवित्र भवन को बनाता है। தேவ பிரசன்னம் அந்த சபையில இருந்தது. परमेश्वर की प्रशंसा उस भवन में था அதே சபைக்குள்ள எதெல்லாம் செய்யக்கூடாதோ அத்தனையும் கொண்டு வருகிறார். और उस भवन के अंदर जो नहीं करना चाहिए वो सारे चीजों को ले आया। அம்மோன் புத்திரருடைய தேவதைகள் அவனுடைய பலிபீடம். अमोन जो पुतलों की जो स्थान है वो उसका भवन के अंदर था மோவாபியருடைய கடவுள் அந்த பலிபீடம். और मोआब का बलि का स्थान वो भी लेकर आया। எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாமே சபைக்குள்ள கொண்டு வராம जो लेकर नहीं आना चाहिए वो सब कुछ उसने अंदर ले आया। ஞானி பெருமையா பேசல, यानी वो अपने घमंड की बातों से तो बातें नहीं ஆனா की, பெருமையாய் செய்கிறார். लेकिन घमंड की बातों को उसने करके दिखाया। ராஜா நான் என்னம் செய்வேன், मैं राजा हूँ, मैं कुछ भी कर सकता நான் हूँ, எதை எங்கேயும் வைப்பேன் मैं किसे भी कहीं पर रख सकता அவரே हूँ। சொல்லுகிறான். और वो कहता है, என்னுடைய இருதய விரும்பினத நான் எதையுமே தள்ளி வைக்கல. और मेरा हृदय में जो भी मुझे चाहा वो उसको किसी को मैंने दूर नहीं किया। அதுதான் பெருமை. वही तो घमंड है। எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது இருக்கு. कितने लोगों के जीवन में ये बात है। நினைச்சதை சாதிக்கணும் வீட்டுக்குள்ள और मैं जो करना चाहता हूँ वो मैं मेरे घर पर करके दिखाऊंगा செய்வேன், और मैं करूंगा, அப்படிதான் செய்வேன். मैं ऐसा ही रहूंगा। யாரும் கேட்க கூடாது. मुझे कोई सवाल ना पूछना। உலகத்திலே பெரிய மனுஷன் ஞானி யார்? சாலமன். और दुनिया में सबसे ज्ञानवान सुलेमान। கொஞ்சம் அழுகுனா அதுக்கப்புறம் அவன் எங்க போறான்னு தெரியும். और थोड़ा सा हट गया, उसके बाद कहाँ गया पता नहीं। அவ்வளவு கொடூரமான காரியங்களை எல்லாம் அந்த சாலமன் செய்கிறார். वैसे बहुत ही बुरे कार्य को उसने सुलेमान ने किया। சபைக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினது. कलीसिया के अंदर प्रभु की प्रशंसा उतर आई அவரே சொல்லுதார், और वो खुद कहता है, சாலமோனே என்னுடைய கண்ணு இங்கதான் இருக்கும், हे सुलेमान मेरा आँख इसी तरफ होगा, யாரு ஜெபம்னாலும் நான் கேட்பேன், और कोई प्रार्थना करे तो मैं सुनूंगा, நீ எப்படி எல்லாம் சொல்லி அதெல்லாம் நான் அங்கீகரித்து और கொண்டேன். तूने जैसा जैसा कहा उसको मैंने स्वीकार किया। என்னைக்கு அந்நிய தெய்வத்தை நீ ஆராதிக்கிறோ लेकिन जिस दिन अन्य देवताओं की तो आराधना அன்னைக்கு இந்த करेगा சபையை உடைத்து போடுவேன். और उस दिन इस भवन को मैं तोड़ूंगा। அது அப்படியே நடந்துட்டு பாருங்க. और वह वैसे ही हो चुका। அவ்வளவு விவரம் சொன்ன பிறகும் इतना सब कुछ बताने के बाद சாலமன் துணிவான காரியங்களை செய்கிறார். सुलेमान ने बहुत ही भयंकर कार्य किया है வாயில சொல்லத கிரியைகளை செய்கிறார். और अपने जबान से तो नहीं किया वह बताया, लेकिन उसने उस कार्य को प्रकट किया। என்னெல்லாம் செய்தாரா? क्या क्या किया है? திராட்சை தோட்டம் நட்டுன்னு அப்படிங்கிறாரு. और वो कहता है मैंने दाखरस के खेत रखा காட்டுல குளத்தை புதுசா உருவாக்கிட்டேன், और मैंने उस जंगल में नए कुएं को बनाया, நதியை உண்டாக்கிட்டேன், मैंने नदी बनाई, பங்களா கட்டினேன். मैंने बड़े बड़े भवन बनाए। இதெல்லாம் செய்யணும் ஆசைப்பட்டோம், அது எதையுமே நான் வைக்கலங்க. जो भी मैं करना चाहता था वो सारे कार्य को मैंने किया है தேவன் இதை வெறுக்கிறார். और प्रभु इसे इनकार करता है। ஞானத்தின் பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். और ज्ञान के घमंड की बात को प्रभु इनकार करता है। படித்து நல்ல சம்பளம் வாங்கியாச்சுன்னா அது ஒரு பெருமை. और पढ़कर अच्छा पगार लेते हैं तो उसमें घमंड है। தேவன் இதை வெறுக்கிறார். प्रभु इसे चाहता है, जो इसे दूर करना चाहता உடனே है உங்களை தள்ளாம இருக்கலாம், और शायद तुरंत आपको दूर न करेगा, அது உடனே தெரியாது. वो तुरंत पता नहीं चलेगा। சிம்சன் எல்லாம் தேவ ஆவி வெளியே போனது அவனுக்கே தெரியாது. शिमशोन के अंदर प्रभु की आत्मा दूर चली गई, उसे पता ही नहीं चला। சவுலுக்குள்ள தேவ ஆவி வெளியே போனது அவனுக்கே தெரியாது. साउल के अंदर की प्रभु की आत्मा उससे दूर हो गई, उसे पता ही नहीं चला। அவருக்குள்ளேயே அப்படி போயிடக்கூடாது. हमारे अंदर भी ऐसे नहीं जाना चाहिए। தேவனுடைய பிரசன்னத்தோடு நடக்கிறவர். प्रभु की प्रशंसा से चलने वाले होने चाहिए। உன்னாத சங்கீதம் தாவீது அழுகிறார். और 51 पद संहिता के अंदर दाऊद रोता है, அவரே நான் பாவம் செய்துட்டேன், हे प्रभु मैंने पाप किया உங்களுடைய ஆவியை எடுத்துறாதுங்க. और
और वो तेरे आत्मा को मुझसे दूर न உன்னுடைய कर ஆவியை எங்கிருந்து தள்ளிடாதீங்க. और तेरी आत्मा को मुझसे दूर न कर दे உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க और ஆண்டவரே. मुझे वो सुझाव हुआ हृदय को दे दे। அதுதான் தாவீதை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். और दाऊद इस प्रकार से प्रभु से प्रेम करता है। அடுத்த வசனம் சொல்லுகிறது பராக்கிரமசாலி. उसके बाद कहता है कि जो जो बलवान है கோலியாத்னா அந்த மாதிரி ஒரு பெருமைப்படுகிறார். और गोलियत उस प्रकार का एक घमंड करता है। 40 நாள் தினமும் வந்து அவன் கூத்தாடுகிறார். 40 दिन वो हर दिन आकर उन लोगों के बीच में लड़ता है காலையிலும் சாயந்தரம் और सुबह और शाम को தேவனுடைய ஜனத்துக்கு முன்பாக பெருமை, परमेश्वर के लोगों के सामने आकर घमंड की बातों அவருடைய को பராக்கிரமம். और उसका ताकत का घमंड। கர்த்தர் சொல்லுகிறார் இதை நான் குறிக்கிறேன். प्रभु कहता है मैं इसे इनकार करता हूँ। அதுக்கு எதிர்ப்பாக வந்து தாவீது ராஜா. और उसके समूह में आने वाला दाऊद அவருக்குள்ள எல்லாம் பலன் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. उसके अंदर सारा अभिषेक है, सारा सामर्थ है, எல்லா இடத்திலும் தாழ்மையாகவே வெளிப்படும். लेकिन सारे जगह पर वो नम्रता से रहा வாலிப பிராயத்தில் அவருக்குள்ள பாவம் இல்லாத இருந்தது. और वो जवानी के समय पर उसके अंदर पाप न था, பெருமை இல்லாமல் இருந்தது. ना घमंड भी नहीं थी எப்பொழுதும் ஆராதிக்கிறவராக और இருந்தார். हमेशा आराधना करने वाला அப்படிப்பட்ட था। மனுஷனை தான் தாவீது தேர்ந்தெடுத்தார். वैसे व्यक्ति दाऊद को प्रभु ने चुन लिया। நம்ம சொல்றோம் ஆண்டவரே தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். हमें कहना है प्रभु दाऊद के अंदर की वो आत्मा मुझे चाहिए। யோசேப்புக்குள்ள இருந்த தாழ்மை, यूसुफ के अंदर की रहने वाला नम्रता, அவர் எப்படிப்பட்ட ஆளு? वो किस प्रकार का व्यक्ति ஞான है? நிறைந்தவராய் वो இருக்கிறார். ज्ञानवान बना हुआ है। தேவன் அவனை தெரிந்து கொண்டதை அவனுக்கே சொப்பனத்தில் சொல்லிட்டார். परमेश्वर ने उससे चुना हुआ बात को उसको पहले ही स्वप्न में बता दिया தானியேலுக்கு அந்த யோசேப்புக்கு தன்னுடைய ஸ்தானம் புரிந்தது. और यूसुफ को अपना स्थान पता चल गया நான் है யாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சது. और मैं कौन हूँ ये वो जानता था அதை அவன் எதிர்பார்க்கிறான். और उस बात का इंतजार करता रहा தேவன் என்னை இந்த மாதிரி வைக்க போறார். और प्रभु मुझे इस प्रकार रखने वाला है ஆகவே நான் அதுக்கு தகுதி உள்ளவனாய் நடக்க வேண்டும். और इसलिए मैं उसका योग्य ठहरूंगा। அவன் கையில பைபிள் கிடையாது. उस समय पर उसके पास बाइबल नहीं थी, ஆனா இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. लेकिन हृदय में प्रभु का वचन था தன் தகப்பன் சொல்லிக் கொடுத்த நீதி நியாயம் இருக்கிறது. और उसके पिता का कहा हुआ धार्मिकता की बातें थी। ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல கர்த்தர் முதலாவது சொல்லிட்டார். उत्पत्ति के 18वां अध्याय में प्रभु ने पहले से कह दिया நான் ஆபிரகாமுக்கு என்னுடைய இஷ்டத்தை வெளிப்படுத்துவேன். और मैं अब्राहम को अपनी मर्जी को प्रकट करूंगा அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். और वो अपने बच्चों को सिखाएगा அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். और वो बच्चे उनके बच्चों को सिखाएंगे। அது என்ன சொல்றாரு ஆபிரகாம் பார்த்து? प्रभु अब्राहम से क्या कहता है? நான் சோதோம் குமாரை அழிக்க போறேன். मैं सोदोम गुमोरा को नाश करने जा रहा हूँ எதனால அழிக்க போறேன்றதை நான் ஆபிரகாமுக்கு சொல்லுவேன். और इसलिए मैं नाश करता हूँ ये मैं अब्राहम को बताऊंगा। ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆஹோ கர்த்தருக்கு இது பிடிக்கலையா? अब्राहम समझ जाएगा अच्छा प्रभु को ये बात पसंद नहीं। சரி ஆண்டவரே, எனக்கு பிள்ளை பிறந்தவனே நான் சொல்லிக் கொடுப்பேன். ठीक है प्रभु, मुझे जब बच्चा पैदा होगा तब मैं उसे सिखाऊंगा எப்பா நீ போற போக்கு தெய்வத்துக்கு பிடிக்காது. और तू जो अपनी चाल चलेगा वो प्रभु को पसंद नहीं। அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான். वो अपने बच्चों को सिखाएगा। அப்ப ஆபிரகாம் யாருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு? अब अब्राहम ने किसे सिखाया है? ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். इसहाक को सिखाया। பைபிள் இல்லையா? बाइबल तो नहीं है, தீர்க்கதரிசி இல்ல. भविष्यवक्ता नहीं தேவனுடைய है வார்த்தை ஆபிரகாமுக்கு வருகிறது. और प्रभु का वचन अब्राहम के पास आता है। ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுக்கிறார். अब्राहम अपने बच्चे इसहाक को सिखाता है, ஈசாக்கு தன்னுடைய மக்களுக்கு சொல்லுறாரு. इसहाक अपने बच्चों को सिखाता है யாக்கோபு தன்னுடைய மக்களுக்கு 12 கோத்திர பிதாக்களுக்கு சொல்லுறார். और याकूब अपने 12 पुत्रों को बताता है ஒரே ஒருவன் மிகவும் உத்தமனாக இருக்கிறார். और उसमें बहुत ही एक है उत्तम हृदय का அதுதான் யோசேப்பு. और वही यूसुफ है। தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். प्रभु मेरे साथ है इसे उससे पहचान लिया எனக்கு था। ஒரு ஸ்தானம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். मेरे लिए एक जगह है वो उससे पहचान लिया था। நமக்கெல்லாம் எல்லாருக்கும் அது தெரியணும். हम सबको ये पता होना चाहिए என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கணும். मेरा जीवन में मैं ऐसा रहना चाहिए எப்போ முடிவடைந்தாலும் நான் பரலோகத்துக்கு போகணும். और कभी भी अंत होगा तो मैं स्वर्ग में जाना चाहिए அந்த நோக்கத்துல தான் என்னுடைய பிரயாணம் இருக்கு. और उसी विचार से मेरा यात्रा होना चाहिए। எதுவும் நடக்கட்டும், कुछ भी क्यों ना हो முடிவு தேவனோடு இருக்க வேண்டும். अंत प्रभु के संग ही रहना है ஆகவே என்னது இருந்தாலும் சரி நீ அதை வச்சு நீ பெருமை பாராட்டக்கூடாது. और इसलिए कुछ भी बात क्यों ना हो उससे घमंड ना करना। அடுத்து சொல்ற ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை வைத்து
மேன்மை பாராட்டணும். और उसके बाद कहता है कि धनवान अपने धन के ऊपर घमंड ना करे। ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். प्रभु एक जो दृष्टांत को बताता है। ரெண்டு பேரும் வீடு கட்டினாங்க. दो लोगों ने घर बनाया। ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கிறது. और दोनों को एक ही समान कार्य होता है। ஒரு ஆளு அஸ்திவாரம் மணல்ல போட்டுருக்கா, ஒரு ஆளு ஏல போட்டுருக்கா. एक व्यक्ति ने नींव जो है वो बालू पर डाला है और दूसरे ने चट्टान पर। ரெண்டு பேரும் வீடு கட்டிருக்காங்க. दोनों ने भवन को बनाया। அவங்களுடைய அஸ்திவாரம் சரி கிடையாது. और उनका नींव सही नहीं है। ரெண்டு பேருக்கு மேலேயும் மழை வருகிறது. और दोनों के ऊपर से बारिश आती है। மேல இருந்து வருகிறதெல்லாம் ஆசீர்வாதம் தான். और ऊपर से आने वाली सब आशीष है। ரெண்டு வீட்டுக்குமே அது ஆசீர்வாதம். दोनों घर पर आशीष आई। சாலமோன் மேல ஆசீர்வாதம் வருகிறது. सोलोमन के ऊपर आशीष आता है। எல்லா ஜனங்களுக்கு மேல ஆசீர்வாதம் வருகிறது. और सारे लोगों के ऊपर आशीष तो आई। எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை சரியில்லாமல் உபயோகப்படுத்துகிறார்கள், और जब इस आशीष को सही तरीके से उपयोग नहीं करते हैं, ஆசீர்வாதத்தை அது பாதிக்கிறது. वो उसके नींव के ऊपर असर दिखाता அந்த है இருதயம் மேட்டிமை கொள்கிறது. और उसका मन में घमंड आ जाता है। இன்னைக்கு பாருங்க, நிறைய சபைகள்ல आज भी बहुत सारे कलीसिया में படிச்சா கொஞ்சம் வித்தியாசம் ஆயிரும். पढ़ने के बाद थोड़ा अलग हो जाते हैं। சம்பளம் நிறைய வந்துட்டா வித்தியாசம் ஆயிரும். पगार आने के बाद बदल जाते हैं। பைபிள் காலேஜ் படிச்சா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் और ஆயிரும். बाइबल कॉलेज पढ़ते हैं तो थोड़ा अलग हो जाते हैं। ஆங்கிலம் தாராளமா பேசினா இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். अंग्रेजी अगर अलग तरीके से बातें करते हैं तो घमंड आ जाता ஒரு है। பூட்டு போட்டு தான் அவங்க பிரசங்கம் பண்ணணும். और फिर शू पहनकर ही प्रचार करना है। எதனால? इसलिए படிப்புல மேல வந்து मैं पढ़ाई में आगे आ चुका हूँ அதனால நான் எப்பவும் செருப்பு போடுவேன். और इसलिए मैं हमेशा जूता पहन कर रहूंगा। தெரியுமா, நிறைய இடங்கள்ல செருப்பு போட்டு போக முடியாது. और आपको पता है बहुत सारे जगह पर चप्पल पहनकर जूता पहनकर नहीं जा सकते। உலகத்துல நிறைய இடத்துல செய்ய முடியாது. दुनिया की रीति में बहुत सारी जगह पर नहीं कर सकते। நாங்க ஒரு இடத்துக்கு சுத்திவாக போயிருந்தாங்க. ஒரு பெரிய பங்களா அது. और हम एक जगह पर घूमने के लिए गए थे। एक बहुत बड़ा बंगला है। அங்க எல்லாம் பை கொடுக்காங்க. ஏதோ கூப்பன் உண்டு. और एक थैली देते हैं, उसके लिए कूपन देते हैं। அவங்க செருப்பை கடத்தி உள்ள வச்சு அவங்க கையில கொடுத்துறணும். கூப்பன் நம்மகிட்ட வச்சிருப்பாங்க, நம்பர். और वो हर एक का चप्पल को निकाल कर उसके अंदर रखना है और वो कूपन हमें देंगे और चप्पल उनके पास देना உலக है। பிரகாரமான ஒரு இடம் தான். दुनिया के रीति से एक जगह है அது ஒரு பரிசுத்த இடம் கிடையாது. और वो एक पवित्र स्थान भी नहीं। அந்த இடம் அது உள்ள போகும்போது செருப்பு கடத்திட்டு தான். और उस स्थान पर जाने के लिए हमें चप्पल को निकाल कर जाना है। ஆனா இன்னைக்கு எங்க வரைக்கும் செப்பல் வருது பாருங்க. आज चप्पल कहाँ तक आ चुका है। அதுல ஒரு விளக்கம் சொல்லுகிறார். और उस पर एक व्यक्ति उसको ऐसे समझाता है। ஆண்டவர் சொன்னாரா மோசேயை பார்த்து, प्रभु ने मूसा को देखकर कहा, பாதரட்சை கழட்டுன்னு சொன்னாரு. तेरे पैर के रक्षक को चप्पल को उतार दे। இது விஷயம் தெரியாதவங்க செருப்பு நினைக்காங்க. और जो अनजान लोग हैं ये समझते हैं कि वो चप्पल का बात करता है। செருப்பு கடந்து சொல்லல. प्रभु ने चप्पल को नहीं कहा। எகிப்துல நிறைய படிச்சிருக்க, और तुम मिस्र में बहुत सीखा है நிறைய பட்டம் பெற்றிருக்கிற, और बहुत वहाँ पर अधिकार को तुमने पाया है। எல்லாத்தோட போடு. वो सब चीजों को बाहर रख, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष करूंगा। இப்படி கர்த்தர் சொன்னதாக விளக்கம் கொடுக்கிறேன். और ऐसा प्रभु ने सिखाया करके उसका मतलब बताते हैं। வெளிப்படையா இருக்கிறது பாதரட்சை கழட்டி போடு. दुनिया के रीति से ठीक से लिखा है कि चप्पल को उतार दे। அதுக்கு வேற விளக்கமே தேவையில்லை. उसका कोई अर्थ समझाने की आवश्यकता नहीं। தெய்வ சமூகத்தில் பெருமையோடு இருக்கிறார். लेकिन प्रभु के समूह में घमंड से रहते हैं। தேவனுடைய நியாயத்திற்கு உடனே நடக்காது நிறைய இடத்துல. और प्रभु का जो न्याय जो है वो तुरंत नहीं होगा कुछ स्थान पर, உடனே எல்லாம் நடக்குது. तुरंत नहीं होगा। சிம்சோனுக்கு உடனே நியாயத்திற்கு நடக்கல. सिमसोन को तुरंत न्याय नहीं किया गया। சாலமோனுக்கு सुलेमान को உடனே நடக்கல. तुरंत न्याय नहीं हुआ। நிறைய பேருக்கு உடனே நடக்கல. बहुत सारे जगह पर तुरंत न्याय नहीं हुआ। ஆனா தேவனுக்கு முன்பாக பெருமை அவனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது. लेकिन प्रभु के समूह में घमंड उसके कार्य को नाश करता ஆனா है। பெருமை பாராட்டணுமா? क्या घमंड करना चाहिए? 9வது அதிகாரம் எரேமியா यिर्मयाह का 9वां अध्याय 24வது வசனம் சொல்கிறது, 23वां वचन का 24। மேன்மை பாராட்டுகிறவன் और जो घमंड करना चाहे, பூமியில் கிருபையையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று உணர்ந்து அவரைத்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். और पृथ्वी पर न्याय और धार्मिकता को करने वाले उसी परमेश्वर का घमंड करे। ஆண்டவரை பத்தி சொல்லணும்.
और प्रभु के बारे में कहना, நான் இப்படி இருந்தேன் பாருங்க, मैं ऐसा था प्रभु, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். प्रभु ने मुझे आशीष किया எனக்கு நல்ல படிப்பை தந்திருக்கிறார். और मुझे अच्छा सा ज्ञान दिया है। சரியான துணிமணி இல்லாம இருந்தது, मुझे अच्छा वस्त्र नहीं था ஆண்டவர் எங்களுக்கு துணிமணி கொடுத்தார். और प्रभु ने मुझे अच्छा सा वस्त्र पहनने को दिया। கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. और प्रभु के ऊपर कमेंट करे, என்னுடைய பிரயாசம் அல்ல, और मेरा मेहनत नहीं, தேவன் என்னை இப்படி மகிமையாக வைத்திருக்கிறார். प्रभु ने मुझे ऐसे महिमा में रखा। பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், पुराने नियम में प्रभु एक जगह पर कहता है, எனக்கு உபாகமம் 8வது அதிகாரம் व्यवस्था विवरण 8वां अध्याय 17வது வசனம் இருக்கு. 17वां वचन 8:17 8:17 என் சாமர்த்தியமும் என் கைபலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலோ இருக்க எச்சரிக்கையாய் என்று। और कहीं ऐसा ना हो कि तू सोचने लगे कि यह सम्मति मेरे की सामर्थ्य और मेरे ही भुजबल से मुझे प्राप्त हुई। இதை எச்சரிப்பாக கர்த்தர் சொல்கிறார். और इसे चेतावनी से प्रभु कहता है, என்னுடைய படிப்பினால தான் எனக்கு இவ்வளவு சம்பளம். और मेरे पढ़ाई के कारण ये मेरा पगार है, நான் ஞானமா செய்கிறதுனால தான் எனக்கு இவ்வளவு உயர்வு. और मैं ज्ञान से काम करता हूँ इसीलिए ये पढ़ाई है। இதை நீ ஒரு நாள் சொல்லக்கூடாது, எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறார். और इसे कभी नहीं कहना, ये ध्यान से रहना करके प्रभु कहता है। பெருமைப்படுறத, घमंड ना करना, தேவன் கிருபையாக உன்னை அந்த ஸ்தானத்தில் प्रभु வைத்திருக்கிறார். ने अनुग्रह से तुझे उस स्थान पर रखा है। அடுத்த வசனம் சொல்கிறது, अगला वचन में लिखा है 18வது வசனம், 18वां वचन, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவன்। परंतु तू अपने परमेश्वर यहोवा को स्मरण रखना, क्योंकि वही है जो तुझे सम्मति प्राप्त करने को सामर्थ्य इसीलिए देता है कि जो वाचा उसने तेरे पूर्वजों से शपथ खाकर बांधी थी उसको पूरा करे, और जैसा आज प्रकट है। தேவன் எனக்கு பலன் தந்தார். और प्रभु मुझे सामर्थ्य यदि दे, அவர் கூட இருந்தார். या वो मेरे साथ है, அதனாலதான் என்னை இப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார். इसीलिए उसने मुझे ऐसे बढ़ाया है। வேலை செய்தாலும் சரி, कुछ भी काम क्यों ना करे, தேவன் இதை சொல்லணும் அப்படின்னு நம்ம வாயினால சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். प्रभु चाहता है कि हम अपने मुंह से उसकी तारीफ करें, மற்றவங்க சொல்லணும். दूसरों से हमें कहना है। நிறைய டாக்டர் சொல்லுவாங்க, बहुत सारे डॉक्टर लोग कहते हैं, இது நாங்க செய்யலையா, ये हमने नहीं किया, நீங்க வணங்குன தெய்வம் தான் இப்படி செய்கிறார். आप जो खुदा को नमन करते हैं उसी ने किया है। நாங்க அந்த காயத்துல மருந்து போட்டு கட்டிட்டோம், और हमने उस घाव को वहां पर दवा डालकर बांध दिया, ஆனா தேவனுடைய அற்புதம் எலும்பு ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கிட்டு, लेकिन प्रभु का अद्भुत है कि हड्डी एक दूसरे से जुड़ गया। அது தேவனுடைய கிருபை. ये प्रभु का अनुग्रह है। எல்லா மகிமையும் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். सारी महिमा प्रभु को ही देना है। பெருமை இல்லாதவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். और जो घमंड करते हैं उसके विरोध में प्रभु खड़ा रहता है। உலகத்துல லூசிபர் தன்னை வெளிப்படுத்தினார். पहले दुनिया में लूसीफर ने प्रकट की, அவன் தான் அந்த பெருமையை வெளிப்படுத்தினான். और वही इस घमंड को प्रकट किया। பெருமை தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். और प्रभु के विरोध में कार्य है वो घमंड। பெருமை இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு சமாதானம் கண்டிப்பா இருக்கு. यदि घमंड नहीं है तो वहाँ पर प्रभु के समूह में नम्रता है। குடும்பத்துல परिवार में ரொம்ப அமைதியாக தேவ சமூகம் இருக்கும்போது और जब प्रभु के समूह में नम्रता से रहते हैं, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். प्रभु हमें आशीष करके चलाता है। தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல दानियेल भविष्यद्वक्ता के किताब के अंदर 4வது அதிகாரத்துல 4थे अध्याय पर நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிறார். नेबूकदनेस्सर राजा एक बहुत बड़ा गवाही देता है। அவர் சாட்சி சொல்றார், தன்னுடைய வாழ்க்கையில वो நடந்த अपने जीवन की बातों को गवाही में देता है। அவன் சாட்சியை பாத்தீங்கன்னா उसकी गवाही को देखें, அவன் செய்த தவறு அதையும் கூட சொல்றான். और उसने जो गलती की उसे भी कहता है, நான் தப்பு பண்ணினேன், मैंने गलती की, நான் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினேன், मैं प्रभु के सामने अपने आप को घमंड दिखाया, ஆனால் தண்டிக்கப்பட்டேன். लेकिन मैं उसके लिए दंड पाया। அவன் சொல்றான் वो कहता है 30வது வசனத்துல, 30वें वचन के अंदर, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான்। क्या यह बड़ा बाबिलोन नहीं है
जिसे मैं ही ने अपने बल और सामर्थ्य से राजनिवास होने को और अपने प्रताप की बढ़ाई के लिए बनाया है। ஒரு பெரிய बंगला, एक बहुत बड़ा बंगला, ஒரு மகிமையான ஒரு கட்டடம். एक बहुत महिमा का भवन, அவர் செய்தது இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு உலகத்துக்கு. और दुनिया के लिए आज भी उसका बनाया हुआ भवन बहुत ही आश्चर्य का है। ஹேங்கிங் கார்டன் हैंगिंग गार्डन, எப்படி அதை உருவாக்கினான்னு ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. और कैसे उसने बनाया है ये बहुत ही आश्चर्य की बात है। அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறான். और वो सब चीजों को देखकर उसको अपने आप पर लालच दिखाता அவர் है, என்ன சொன்னா, और क्या कहता है, நான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு செய்தேன். और ये मैं अपने ज्ञान को प्रकट करने के लिए बनाया, என்னுடைய மகிமைக்காக நான் செய்தேன். मेरी महिमा के लिए मैंने इसे बनाया, நான் தான் செய்தேன். मैं नहीं बनाया। இந்த வார்த்தை வாயிலிருந்து வரும்போது और ये शब्द मुंह से निकलने के समय पर, பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. और स्वर्ग से एक वचन आया, நீ உன் ஸ்தானத்தை விட்டு விழப் போகிறாய். और तू अपने स्थान से गिर जाएगा, நீ மாடு மாறி புல்லு மேயப்படுகிறாய். और तू एक बैल के समान केवल घास चरेगा। நேபுகாத்நேச்சாருடைய முகம் மாறினது. और नेबूकदनेस्सर का चेहरा बदल गया, சரீரம் மாறிட்டு शरीर बदल गया, அவன் மாடு மாறி மாறிட்டான். और वो बैल के समान हो गया, காட்டுக்கு போயிட்டான். जंगल में चला गया, மிருகங்களோட படுத்துக் கொண்டான். और दूसरे जानवरों के साथ लेट गया। கழுகனுடைய முடி அவனுக்கு இருந்து போட்டிருக்கு. और वहाँ पर लिखा है कि गीदड़ के जो पंख के जो उसके शरीर पे वो खाल उसके ऊपर था। நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில் இது நடந்தது பாருங்க. नेबूकदनेस्सर के राजा के जीवन में ये बात हुई, தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டினார். और वो प्रभु के समूह में वहाँ पर घमंड किया है, பெரிய ஆபத்தை அவன் வாழ்க்கையில அனுபவித்தான். और वो बहुत सारी बातों को उसके जीवन में अनुभव किया। உலகத்துல நேபுகாத்நேச்சார் மாதிரி மோசம் போனாலும் யாருமே கிடையாது. नेबूकदनेस्सर के समान दुनिया में नाश की ओर जाने वाला कोई व्यक्ति அது न था। பொழுது 7 காலங்கள் கடந்து விட்டது. उस पर लिखा है 7 वर्ष बीत गए, 7 காலம்னா பைபிள்ல 7 வருஷம். और 7 समय का मतलब 7 वर्ष बीत गया। 7 வருஷம் அவன் காட்டுல இருக்கிறான். 7 वर्ष वो वहाँ पर जंगल में पड़ा रहा, ஆடை போல புல்லை மேய்ந்தான். और वो एक बैल के समान घास चरता रहा। தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். प्रभु के विरोध में एक पाप है। இன்னைக்கு நம்ம நாட்டிலும் கூட ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. आज हमारे देश में भी कुछ लोग राजनीति में है, எல்லாமே அவனுடைய திறமை போல நடக்கிறது. और वो समझते हैं कि सब उनके घमंड से होता है। வேதம் சொல்லுகிறது, लेकिन कलाम कहता है, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். राजाओं को गिराकर उसके स्थान पर दूसरे राजाओं को नियुक्त करता है। இல்லைன்னா தேவனுடைய தண்டனை அவனுக்கு மேல வருகிறது. यदि ध्यान से नहीं रहे तो प्रभु का दंड उनके ऊपर आता है। ஆனா ஒரு சிலருடைய அதாவது துணிகரத்தினால ஒரு சில துன்மார்க்கனை கர்த்தர் வச்சிருக்கிறார். और उसके कुछ लोगों के घमंड के कारण प्रभु ने ऐसे लोगों को नियुक्त किया है। நீ பார்க்கலாம், ஜெர்மன்ல நிறைய யூதர்கள் அழிக்கப்பட்டார்கள். जर्मन के अंदर बहुत सारे यहूदी नाश किए गए। அத யார் ஹிட்லர் தான் அழிக்கிறான். हिटलर ही नाश किया था। தீர்க்கதரிசி சொல்லுகிறார், तो भविष्यवक्ता कहता है, ஆனா ஆசை உள்ள யூதர்கள் அழிக்கும்படி கர்த்தரே அந்த துன்மார்க்கனுடைய கையில ஒப்பு கொடுத்தார். पैसों के लालच के उस धनवान यहूदियों को नाश करने के लिए प्रभु ने उन्हें वहां चुना है। ஆனால் தேவன் அந்த திரும்பவும் யூதர்களை எழுப்பி எதிர்க்க செய்தார். लेकिन फिर से प्रभु ने उन्हें उठकर वहां पर खड़ा करवाया। நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில மாட்டை போல புல்லமே. नेबूकदनेस्सर के जमाने पर वो बैल के समान घास चरने लगा, யார் வாழ்க்கையில பெருமையே வந்துடக்கூடாது. और किसी के जीवन में कभी घमंड ना आए। பெருமையினுடைய அடையாளத்துக்கு பிறகுதான் கோபம் வரும். और घमंड के बाद क्रोध आता है। கோபம் வந்துட்டாலே பெருமை இருக்கு அப்படிங்கிறது அடையாளம். क्रोध आने के बाद वो हमें पता चलता है घमंड के कारण ही क्रोध आया। ஏன்னா பெருமை இல்லைன்னா கோபம் வரும். तो अगर घमंड नहीं है तो क्रोध नहीं आएगा। தேவ சமூகத்துல மேன்மை பாராட்டணுமா, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். अगर घमंड करना है तो केवल प्रभु के ऊपर घमंड करे। தாவீது ராஜா சொல்லுகிறார், दाऊद राजा कहता है, சங்கீதம் 20வது சங்கீதம், भजन संहिता 20 के अंदर, மேன்மை பாராட்டுகிறவர் கர்த்தரை குறித்து மேன்மை और जो பாராட்டுவார். घमंड करना चाहे वो प्रभु के ऊपर ही घमंड करे। சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். और कुछ रथों घोड़ों के ऊपर घमंड करते हैं। சிலர் ரதங்களை குறித்து மேன்மை कुछ பாராட்டுவார்கள். लोग रथ को देखकर घमंड करते हैं, எல்லாரும் முறிந்து விழுந்தார்கள். और वो सब टूट कर गिर पड़े। நாங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். हम प्रभु के नाम को ही घमंड करते हैं, ஆகவே தேவன் அவர்களை மகிமையாக வைத்தார். और इसीलिए प्रभु ने महिमा में रखा। பெருமை சில நேரத்துல எப்படியெல்லாம் வருது பாருங்க. घमंड कुछ समय पर कैसे कैसे आता है। ஒண்ணு நாளாகம புஸ்தகத்துல पहला इतिहास 21வது அதிகாரம் 21वां अध्याय முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
ஒன்று நாளாகமும் 21 முதல் வசனம். पहला इतिहास 21वां अध्याय का पहला वचन। शैतान ने इज़राइल के विरुद्ध उठकर दाऊद को उकसाया कि इज़राइलियों की गिनती ले। சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் டைரக்டா அவன் பேசல. शैतान उससे सीधे से आके बातें नहीं की। தாவீது இந்த மாதிரி எல்லாம் செய்யன்னு சொல்லவே இல்லை. दाऊद तो ऐसा ऐसा कर करके नहीं कहा। அவன் நினைவுல அப்படி மனசுல வருது. और उसके मन में आता है। மனசுல என்ன வந்தது? मन में क्या आया? அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறான். वो बैठकर सोचता है। சிலர் யோசிப்பாங்க நம்ம பேங்க்ல எவ்வளவு பணம் கிடக்கு. कुछ लोग सोचते हैं बैंक में मेरे पास कितना पैसा है। இன்னும் ஒரு வருஷத்துல என்ன செய்யலாம்? और एक साल में क्या कर सकते हैं? சரி அதை முடிச்சிடலாம். उसे खत्म कर सकते हैं। இதை செய்து நம்ம சாதிச்சிடலாம். और इससे हम पूरा कर सकते हैं। யாக்கோபு சொல்றாரு. याकूब कहता है கர்த்தருக்கு சித்தமானால் प्रभु की अगर इच्छा हो, உயிரோடு இருந்தா यदि मैं जीवित रहूं, காரியத்தை செய்யணும் என்று சொல்லு அப்படிங்கிறார். मैं इस कार्य को करना है करके कहो। தாவீது ராஜாவா இருக்கிறாரு. और दाऊद राजा बनकर है। உள்ளத்துல பிசாசு வந்து ஏதோ ஏவனான். अब उसके मन में शैतान कुछ बात को चाहता है। ஏவனதெல்லாம் நான் ஜாக்கிரதை யோசிக்கணும். वो सारे बातों के ऊपर मुझे ध्यान से रहना है। ஏதாவது ஒரு ஏவல் வருதா? क्या कोई बात गवर्नमेंट की आती है? தேவனே எனக்கு கொடுத்தாரா இல்ல பிசாசா? क्या शैतान ने मुझे ये दिया या प्रभु ने दिया? அதெல்லாம் கணக்குல ஒரு சேர்க்கணும். और उससे इसने हिसाब में नहीं रखा। ஆனா முக்கியமான ஒரு அதிபதி நீ அவன் சொல்றான். लेकिन एक मुख्य अधिपति है, वो कहता है தாவீதையா ये दाऊद, இது உங்களுக்கு வேண்டாம். ये आपकी जरूरत नहीं। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். प्रभु ने तो आपको आशीष किया है। இதுவரைக்கும் உங்களை என்னது தப்பு சொல்றா ஆண்டவர் தானே. और अभी तक जो संभाला है, तुम्हें देखभाल किया है, प्रभु ने तो किया। இனியா உங்க பலத்தை நீங்க பாக்குறீங்க. और क्यों इस सामर्थ को चाहते हो? நம்மட்ட எவ்வளவு ஆள் இருக்கு? हमारे पास कितने लोग எவ்வளவு हैं? பைசா இருக்கு? कितना पैसा है? தாவீதையா இது வேண்டாம் ஐயா. दाऊद राजा, मुझे ये नहीं चाहिए। கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். और ये प्रभु के समूह का एक पाप இது है। வேண்டாம். और ये नहीं चाहिए। நான் சொன்னதைத்தான் செய்யணும் அப்படின்னு. और मैं जो कहता हूँ उसी को करना है। தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிறான். और प्रभु के विरोध में कुछ कार्य को करता है। சாத்தான் அந்த மாதிரி ஏவி விட்டுட்டான். और शैतान ने ऐसे कार्य को कर दिया। அதனாலதான் அவன் என்ன செய்யறான்? और उसके कारण उसने क्या किया है? ஜனங்களை அப்படியே எண்ணி தொகையிடுகிறான். और वो लोगों को ऐसे ही गिनता है। என்ன போனா और उसने गिना। எண்ணி நம்மகிட்ட எவ்வளவு பலன் இருக்குன்னு புரிஞ்சு போச்சு. और वो मेरे पास क्या सामर्थ्य है करके देखा। சாத்தான் அந்த வேலையெல்லாம் முடிச்சோடனே விலகிட்டான். शैतान ने उस सारे कार्य को करने के बाद दूर हो गया। ஆனா தாவீது யோசிக்கிறாரு. और ये अभी दाऊद विचार करता ஐயோ, है। நான் தப்பு பண்ணிட்டேன். और वो मैंने गलत कर दी। இதை செய்யக்கூடாது. मैं इसे नहीं करना நான் இதை चाहिए। செஞ்சுட்டேனே. मैंने ऐसे कर दिया। மனஸ்தாபப்பட்டு और அழுகிறார். वो मन तोड़कर रोने लगा। ஆனா தேவன் அந்த பெருமையை விடவே இல்லை. लेकिन प्रभु ने उस घमंड को नहीं छोड़ा। ஆண்டு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். प्रभु भविष्यद्वक्ता को भेजता है। 3 தண்டனை உன் மேல வருகிறது. तेरे ऊपर 3 दंड आता है। எந்த தண்டனை உனக்கு வேணும்? तेरे को कौन सा दंड चाहिए? பஞ்சம் வேணுமா? क्या अकाल चाहिए? கொள்ள நோய் வேணுமா? या फिर महामारी चाहिए? சத்துருக்கு முன்னால நீ ஓடணுமா? या फिर शत्रु के सामने से तू भागना है? இந்த மூணுமே நீ வேண்டாம்னு சொல்ல முடியாது. ये तीनों भी तू नहीं चाहिए बोल नहीं सकता। ஒரு சில காரியங்களுக்கு தண்டனை வரும்போது कुछ समय पर जब दंड आता है, அதை மாற முடியாது. उसे बदल नहीं सकता। ஆனா புதிய ஏற்பாடு காலத்துல பாருங்க, नहीं, लेकिन नए नियम में இயேசு देखिए கிறிஸ்து இந்த இதுக்குள்ள அத்தனை தண்டனை தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். और ये सारी चीजों का दंड अपने ऊपर ले लिया। நீங்க இந்த 3 தண்டனையில இருந்துமே தப்பித்துக் கொள்ள ஒரு சான்ஸ் இருக்கு. आप ये तीनों दंड से बचने का एक रास्ता है। காரணம் தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொண்டதுனால. प्रभु ने आपके लहू गिराकर आपको संभाला है। அப்படியே சரண்டர் ஆயிரும். वैसे अर्पण कर लेना। அவருடைய பாதத்துல அப்படியே அழுதுறணும். उसके समूह में ऐसे ही रो दो, ஒப்பு கொடுத்துறணும். अर्पण कर दो। தேவன் உங்களை அப்படியே புதிய மனிதனாக மாற்றுகிறார். प्रभु उसे नए मनुष्य में बदलता है। இயேசுநாதருடைய ஊழியத்துல கவனிக்கணும். और प्रभु यीशु मसीह के सेवकाई में देखिए, எத்தனை பெருமையாளிகள்லாம் அவருக்கு முன்னால வந்தாங்களோ, और कितने ही घमंड करने वाले उसके समूह में आए थे। தாழ்த்தும்போது नम्रता करने के समय நல்ல ஒரு பணக்கார யாரு? अच्छा सा एक धनवान சகைவு. जक्कई நல்ல பெருமை உள்ள ஆள்தான். बहुत ही घमंड वाला व्यक्ति है। தெய்வத்துக்கு
முன்னால வந்து தாழ்த்தும் போது लेकिन जब प्रभु के सामने आकर नम्र करता है பெருமைக்கு 3 தண்டனை இருக்குன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. और प्रभु ने ऐसा नहीं कहा कि तेरा घमंड का 3 दंड है करके नहीं कहा, சொல்லவே இல்லை. नहीं कहा। அப்படியே அவனை மன்னித்து புதிய மனிதனாக மாற்றினார். तुरंत उसको क्षमा करके नए में बना दिया। எத்தனை பெருமையோடு அவங்க வந்தாங்களோ कितने घमंड से वो आए, ஆண்டவருடைய பாதத்துல விழும்போது प्रभु के समूह में गिरने के समय पर தேவன் அப்படியே மாற்றினார். प्रभु ऐसे बदल देता। அப்படிப்பட்ட மகிமையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். प्रभु ऐसी महिमा की बात को हमें देता है। இயேசுநாதருக்கு முன்பாக வந்து यीशु मसीह के समूह में जब हम आते हैं, பெருமையை போட்டுட்டு தாழ்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். घमंड को छोड़कर वो हमें दंड को दूर करता है। இதுதான் நாம கர்த்தர் அழைத்திருக்கிறார். इसी कारण प्रभु ने हमें बुलाया। கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். आखिर में वचन पढ़ेंगे। 1 நாளாகமம் पहला इतिहास 29வது அதிகாரத்துல 12வது வசனம். 29वां अध्याय के अंदर 12वां वचन। ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும்। धन और महिमा तेरी ओर से मिलती है और तू सबों के ऊपर प्रभुता करता है। सामर्थ और पराक्रम तेरे ही हाथ में है और सब लोगों को बढ़ाना और बल देना तेरे हाथ में है। தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல அவர் என்ன சொல்றாரு? दाऊद प्रभु के समूह में क्या कहता है? देखिए 11வது வசனம் சொல்றாரு. 11वां वचन में कहता है, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமை ஜெயம் எல்லாமே உங்களுக்குள்ளது. हे यहोवा महिमा पराक्रम शोभा और सामर्थ और वैभव तेरा ही है। வானத்திலும் பூமியில எல்லாம் உங்களுக்குள்ளதுதான். क्योंकि आकाश और पृथ्वी में जो कुछ है वो भी तेरा ही है। கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கர்த்தாவே ராஜ்யமும் உடையது. हे यहोवा राज्य तेरा है தேவரின் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். और तू सबके ऊपर मुख्य और महान ठहरा है। மகிமையானவர். वो एक महिमा की बात है। ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே உங்ககிட்ட தான் எங்களுக்கு और கிடைக்கும். धन महिमा सब आप ही से हमें मिलता है। தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். और हे प्रभु सारे चीजों के ऊपर तू राज्य करता உம்முடைய है। கரத்திலே சத்துவம் இருக்கிறது, तेरे हाथ में सामर्थ है வல்லமை இருக்கிறது. और ताकत है। எந்த மனுஷனையும் தள்ளையும் முடியும், தூக்கையும் முடியும். किसी भी मनुष्य को तू दूर भी कर सकता है और किसी भी मनुष्य को तू महान भी कर सकता है। என்ன நீர் தள்ளலையே, தூக்கி लेकिन வச்சிருக்கீங்க. मुझे तो तूने गिराया नहीं बल्कि महान किया। ஆடு வச்சிருந்தாரு. मैं तो कहाँ भेड़ बकरी चला रहा था, எப்படி என்ன உயர்த்தி வச்சிருக்கீங்க? कहाँ तूने बढ़ा के रखा। நீங்க தான் வச்சிருக்கீங்க. आप ही ने रखा है என்னால இல்ல. और मेरे मर्जी से नहीं, அவரோட எல்லாம் உம்மால தான் முடியும். क्योंकि सब कुछ तेरे से होगा। இந்த நல்ல எண்ணம் பாருங்க தாவீதுடைய வாழ்க்கையில இருக்கு. और ये सामर्थ की बात दाऊद के मन में था। நம்முடைய கரத்திலே வாங்கினோம், உமக்கே நாள் கொடுத்தோம். आपके हाथ से लिए थे, आप ही के हाथ में देते हैं। இந்த இருப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். और ये मन सबके पास होना चाहिए। அவரோட திறக்கும்போது நம்முடைய துணிமணி எதை பார்த்தாலும் இந்த தெய்வம் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நினைவு. कबोर्ड खोलने के समय पर हमें मन में आना चाहिए, प्रभु ने मुझे ये सब कुछ दिया है। இந்த பொருட்கள் எல்லாம் நான் ஊர்ல இருந்து கொண்டு வரல, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ये सारे वस्तुएं मैं गांव से नहीं लाया, लेकिन प्रभु ने मुझे यहाँ दिया है। நல்ல வேலை தந்தார், நல்ல வீடு தந்தார். अच्छा काम दिया है, अच्छा रहने का घर दिया। எல்லாவற்றுக்கும் மேன்மை பக்தியை தந்தாரே, உமக்கு நன்றியப்பா. और सबसे बढ़कर भक्ति प्रभु ने दी, इसलिए प्रभु को धन्यवाद। நான் புரிந்து கொண்டேன் ஆண்டவரே, நீர் நல்லவர். आज प्रभु आपने हमें समाज समझ दिया है, इसलिए आपको धन्यवाद। உங்க கரத்துல இருந்து எல்லாமே கிடைக்கும். और आपके हाथ से सब कुछ मिलेगा। இந்த நல்ல எண்ணத்தை கர்த்தர் எனக்கு தருவேன். ये अच्छे ज्ञान को प्रभु आप हमें दीजिए இந்த பிள்ளைகளையும் கூட கர்த்தர் அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்க. और हमारे बच्चों को भी ऐसे ज्ञान दीजिए। நீர் வரும் வரைக்கும் என்னுடைய சந்ததி உண்மையே சார்ந்திருக்க வேண்டும். आपके आगमन तक हमारे बच्चे आपके भरोसे करें ஐயா, உங்களுடைய சத்தத்தை கேட்டு நாங்க மறுரூபமாகணும். और आपकी आवाज को सुनकर हम रूपांतर में बदले। எல்லா அதிகாரமும் உங்ககிட்ட தான் இருக்கு. सारा अधिकार तेरे ही पास है, நான் ஒன்றுமில்ல ஆண்டவரே. हम कुछ भी नहीं है। தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு ஒரு தாழ்மை. दाऊद के हृदय में ऐसा नम्र था அடிக்கடியாக தன்னுடைய பழைய வாழ்க்கை நினைவு கூறுகிறார். और बार बार अपने पुराने जीवन को याद करता है। வில்லியம் கேரி அந்த தெரியும் உங்களுக்கு, பெரிய பிரசிங்கர். और विलियम कैरी एक बहुत बड़ा प्रचारक था। கல்கத்தால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். कलकत्ता में बहुत बड़े बदलावट को ले आया। உலகத்தை ஏறுத அந்த பொல்லாத சதி அப்படிங்கறத அழித்து போட்டவர் அவர்தான். और सती नाम से जो यहाँ पर हमारे भारत देश में हुआ करता था, उसको नाश करने वाला वही था। அவரை
ஒரு மட்டமா பேசுறானா சர்ச்சில். और चर्च में एक व्यक्ति ने बहुत ही नीचा दिखाकर बातें किया उसके வில்லியம் पास। கேரி இவர் ஒரு ஷூமேக்கர், செருப்புக்கார். वो विलियम कैरी ये तो एक जूता सिलाने वाला व्यक्ति है। அவர் சொன்னாரு, எப்ப நான் ஷூ செய்யல, और उसने कहा मैं जूता बनाया तो नहीं, பழைய செருப்பு கிழித்ததை தச்சு கொடுக்கிறார். और मैं जो फटा हुआ जूता है उसी को मैं सिला कर देता था। நான் ஒரு பெரிய கம்பெனி வைக்கல, मैंने कोई बड़ी कंपनी नहीं चलाई, கிழிந்து போன செருப்பை ரிப்பேர் செய்கிறவன். और मैं केवल फटे जूते को सिलाने वाला व्यक्ति हूँ। உனக்கு தெரியுமா, வில்லியம் கேரி நம்ம தேசத்துல வந்திருக்கிறார். और विलियम कैरी हमारे देश में आया था, பெரிய பட்டதாரி மனிதன் அல்ல, और एक बहुत बड़ा पढ़ा लिखा तो தேவ नहीं, பிரசன்னம் அவரோடு இருந்தது. लेकिन परमेश्वर की प्रशंसा उसके साथ थी। அந்த காலத்துல அவருடைய குளிர் தாங்காம அவருடைய குழந்தை இறந்து விட்டது. और वो आने के समय पर ठंड सहन नहीं कर पाया, उसका बच्चे मर गए, அவரே குளிர் கொண்டு புதைச்சிருக்கிறார். और उसने खुद एक गड्ढा खोद कर अपने बच्चे को அதை गाड़ा, பார்த்து அவருடைய மனைவிக்கு பாகலாயிட்டாங்க. और उसे देखने वाली उनकी पत्नी वो पागल के समान हो गई, அவளும் இறந்தது, அவரே அடக்கம் பண்ணியிருக்கிறார். और वो भी मर गई थी, उसको भी उन्हीं ने दफन किया। கடைசி வரையில் நான் ஒன்றுமில்ல ஆண்டவரே, நீரே என்னோடு கூட இருக்கிறார். आखिर तक उसने कहा प्रभु मैं कुछ नहीं, केवल आप ही है। அவரே நிறைய பாஷைகளுக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார். और बहुत भाषाओं को उन्होंने अर्थ बता कर दिया है। நிறைய பாஷைகளுக்கு நம்ம இந்திய தேசத்துல அவரே அதுக்கு கிராமர் எல்லாம் செய்திருக்கார். और बहुत सारे भाषाओं के लिए व्याकरण उन्होंने बना कर दिया है, பெரிய எழுப்புதலையே அவர் செய்தார். और बहुत बड़ा एक पुनर्दान हमारे देश में ले आया। கல்கத்தால பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். कलकत्ता के अंदर बहुत बड़े बदलावट ले आया, செருப்பு தான் தைச்சார் பாருங்க. केवल चप्पल सिला रहा था, அந்த தாழ்மை தேவன் அவனுக்கு பேர்த்து लेकिन வைத்தார். उसकी नम्रता ने प्रभु के सामने उसको ऊंचा किया। அவர் தெரியாத ஆட்கள் நிச்சயமா இருக்க और மாட்டார். जरूर ऐसा कोई नहीं होगा जो उसको पहचानता नहीं தேவனுக்கு था। முன்பாக நம்மை தாழ்த்துங்கள். प्रभु के समूह में अपने आप को नम्र किया, அவர் நம்மளை உயர்த்துவார். और वो हमें बढ़ाता है। அதுக்கு அடிப்படையானது எரிச்சலும் கோபமும் வெளியே போயிடும். और उसके उसके विरोध में जो है घमंड और जलन दूर हो जाना चाहिए। அப்பொழுதுதான் தேவன் நம்ம தாழ்மையாக तब प्रभु हमें नम्रता से स्वीकार கர்த்தருடைய करेगा। ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். प्रभु ऐसे आशीष की बातों को हमें देगा। நம்ம எல்லாம் கண்ணை மூடி கர்த்தரை நோக்கி हम சொல்லுவோம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे, எல்லாரும் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். प्रभु की ओर देख, உள்ளான இருதயத்துல கர்த்தாவே அப்படிப்பட்ட தாழ்மை எனக்கு தாரும். मन की गहराई से कहेंगे प्रभु हमें ये नम्रता दे दे। கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மை प्रभु के समूह में नम्र कर। மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தரை குறித்து மேன்மை जो பாராட்டு. घमंड करना चाहे वो प्रभु की घमंड करे, உலகத்தை அல்ல, दुनिया की नहीं, தன்னுடைய பராக்கிரமத்தை அல்ல. अपने सामर्थ की नहीं। தேவன் நல்லவர், प्रभु भला है, அன்பு நிறைந்த वो ஆண்டவர். भरपूर आनंद से भरपूर है। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், इस्राएलियों को देखकर कहता हूँ எகிப்திலிருந்து இதுவரைக்கும் நான் உன்னை தோள்ல வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். तू मिस्र से अभी तक मैंने तुझे कंधे पे रखकर उठा कर लाया, நம்மளை கூட அப்படித்தான் கொடுத்திருக்கிறார். हमें भी उसी ने लाया है, தோள்ல வைத்து சுமக்கிற ஆண்டவர். और हमें कंधे के ऊपर ले जाने वाला प्रभु கையிலிருந்து விடுதலை शत्रु ஆக்கினார். के हाथ से हमें छुड़ाता है, பாவத்திலிருந்து நித்திய எண்ணத்திற்கு கர்த்தர் விடுதலை पाप ஆக்கினார். के विचार से हमें दूर करता है, அவருடைய பிள்ளையாக மாற்றினார். और वो हमें अपना बच्चा बनाता है। தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு என்னை தப்பு வைத்தீர்கள். दाऊद कहता है कि मुझे नम्र पाताल से दूर डालता है, என்னை நீ பரதேசிக்கு ஏற்றவராய் மாற்றினார். और तू मुझे परदेश की ओर ले जाता है। எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? कितने लोगों को वो अनुभव है, ஏசப்பாதான் இதை சுமந்திருக்கிறார். यीशु ने ही मुझे उठाया ஆனா தெரியாம இருந்திருக்கிறார். और मैं ही अनजान था, இதுவரைக்கும் அவர்தான் என்னை சுமக்கிறார். अभी तक उसी ने मुझे संभाला। யாரெல்லாம் அப்படி நினைக்கிறீர்களோ, जो जो ऐसे समझते हैं, கடைசி வரைக்கும் உங்களை சுமப்பார். आखिर तक आपको उठा के ले चलेगा। இவரையும் நன்றி சொல்லுகிறேன். अच्छे प्रभु धन्यवाद कहते हैं, நீர் எல்லாவற்றிலும் மேன்மையானவர். तू सारे चीजों में महिमा से भरा है, வல்லமை இருக்கிறது, और तेरे हाथ में सामर्थ है மகிமை இருக்கிறது, और महिमा है, மேன்மை இருக்கிறது. घमंड है। எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துமானால் किसी भी महिमा मनुष्य को महिमा में बढ़ने में तेरे में सामर्थ है, தாழ்த்தவும் முடியும். और तू हमें बदल सकता है। ஆனால் எங்களோடு கூட இருந்து மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறேன். लेकिन हमारे संग रहकर हमें महिमा में ले जाने के लिए धन्यवाद, எங்களோடு இருக்கட்டும். और आपका हाथ नजर हमारे ऊपर रहे। பிள்ளைகள் படித்தாலும் சரி, वे बच्चे पढ़े लिखे तो வேலை செய்தாலும் काम சரி, करने समय पर எல்லா காரியத்திலும் सारे चीजों में கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே கூட இருக்கு. मसीहा यीशु का विचार हमारे अंदर रहे, அவருடைய தாழ்மையினால் இருக்கிறார். उसके नम्रता हमारे अंदर रहे, அவர் உயர்த்துவதற்காக தங்களை தாழ்த்தார். और वो हमें महिमा में ले आता है, इसलिए हम अपने आप को नम्र करें। மகிமையான ஆசீர்வாதத்தார். वैसे महिमा की आशीष को எல்லா दीजिए। துதி கன மகிமை இயேசுவின் நாமத்தில் செலுத்துகிறேன். सारा स्तुति महिमा आदर तेरे को देते हैं, இயேசு கிறிஸ்து நாமத்தில் यीशु के नाम से मांगते हैं, ஆமென்.